சரி, உலகத்துல எத்தனையோ டாக் பிரீட்ஸ் இருக்கு. ஆனா ஏன் பிரீட்ஸை மட்டும் நம்ம இந்தியால பேன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல் காரணம் இதுங்களோட அக்ரெசிவ்னஸ். சும்மாவே இருக்க மாட்டானுங்க. புதுசா எவனையாவது பார்த்தா வேணும்னே சண்டைக்கு எடுத்து மல்லு கட்டிட்டு நிப்பானுங்க. அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்க தெருநாய்களுமே அப்படித்தானே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ரெண்டாவது காரணம் இதுங்களோட பைட் ஃபோர்ஸ். நம்ம பாக்குற தெருநாய்களோட பைட் ஃபோர்ஸ்லாம் மேக்ஸிமம் 200ல இருந்து 250 PSI வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இங்க பேன் பண்ணி வச்சிருக்க டாக்ஸோட பைட் ஃபோர்ஸ் எல்லாம் 700 PSI வரைக்கும் இருக்குங்க. இவ்வளவு பைட் ஃபோர்ஸ் கொண்ட இந்த டாக்ஸ் எல்லாம் நம்மள ஒரு 4 கடி கடிச்சா போதும், ஸ்ட்ரைட்டா பரலோகம் தான். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பார்த்து அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. சோ இப்பவே அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போற டாக் பேன் டாக். இவனா இந்தியால மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்க வேற எந்த நாட்டிலுமே வளர்க்க கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் தலைவனோட பேரே பேன் டாக். சரி, உலகத்துல இருக்க எந்த நாட்டிலுமே வளர்க்க கூடாதுன்னு பேன் பண்ணிட்டா அப்ப இந்த டாக்ஸ் எல்லாம் வேற எங்க தாண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பேன் டாக இந்தியாவை தவிர உலகத்துல இருக்க நிறைய நாடுகள்ல வளர்த்து வராங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இல்லீகலா வளர்த்து வராங்க. சப்போஸ் இவனை வளர்க்க விஷயம் லைட்டா வெளியே லீக் ஆனா கூட டாகோட சேர்த்து ஓனருக்கும் ஸ்ட்ரைட்டா ஜெயில் தான். இந்த பேன் டாக் ஆவரேஜா 45 kg வெயிட்டும் 67 cm ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 700 PSI. இவன் ஜெனட்டிக்காவே கொஞ்சம் டேஞ்சரான ஆளுங்க. புதுசா வரவனும் பார்க்க மாட்டான், தன்னை வளர்க்கிற ஓனர்னும் பார்க்க மாட்டான். கடுப்பேத்துற மாதிரி நடந்துகிட்டா கண்ணா பின்னானு கடிச்சு விட்டுருவான். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இவனை வளர்த்து வர 120 பேரை கொடூரமான முறையில கடிச்சு வச்சிருக்காங்க. அதுல சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. அதனாலதான் இந்த கொடூர கொரில்லாக்கு இந்தியால பேனு. போர்போல் சவுத் ஆப்பிரிக்காவோட ரொம்பவே டேஞ்சரான ஒரு டாக் பிரீட் தான் இந்த போர்போல். சவுத் ஆப்பிரிக்கால வைரஸ் உரகங்களை பாதுகாக்க தான் அதிக அளவுல இந்த டாக் வளர்த்துட்டு வராங்க. இந்த போர்போல் ஆவரேஜா 79 kg வெயிட்டும் 71 cm ஹைட்டும் வளரக்கூடிய ஒரு லார்ஜ் சைஸ் டாக் தான். அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 450 PSI. இது ரொம்பவே லாயலான ஒரு டாக்னு சொல்றாங்க. ஆனா இதையுமே இந்தியால பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இது லாயலா இருக்குன்னு சொல்றது அதுங்களோட ஓனர்ஸ்க்கு மட்டும் தாங்க. மத்தபடி தெரியாதவங்க யாருன்னா இது கிட்ட போயிட்டா சம்பவம் தான்.